ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் விரும்பும் சமையல். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் ஈஸியாக இடியாப்பம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நான் ஒரு சல்லடை எடுத்துருக்கிறேன். அதில் 2 கப் அளவு நான் கோதுமை மாவு இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், லாஸ்ட் இருக்கிற அந்த வேஸ்ட்டு நமக்கு வேண்டாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மாவை இந்த கடாயில் தட்டி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்தெடுத்துடுங்க. லைட்டாக வாசனை வர்றது வரைக்கும் நம்ம இதை வறுத்தா போதும். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வறுத்ததுக்கு அப்புறமா அதை இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே தேவைக்கேற்ப உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. உப்பு ஆட் பண்ணோன்னா 1 டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவு ஆயில் இதில் ஆட் பண்ணுறேன். நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் ஆட் பண்ண பிறகு திருப்பி 1 டைம் இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணி தான் நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி கரண்டி வச்சு கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க, ஒரேடியாக விடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மாவு நல்லா கலந்துடுங்க. மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டும். அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மாவு நமக்கு சேர்ந்து வரணும். நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தெரியும், அது கையில் ஒட்டாமல் வரணும். இந்த டைமில் இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அப்படி மூடி வச்சிருங்க. அது சூடாக ஆறும், மாவும் நல்லா சாஃப்டாயிரும். அதுக்கப்புறமா இப்போ நமக்கு லைட்டான ஒரு சூடு இருக்குது. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம் மாவை. சப்பாத்தி மாவு பிசைகிறது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுங்க. மாவு நல்லா சாஃப்டாகும். இடியாப்பமும் நல்லா சாஃப்டாக நமக்கு வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இடியாப்பம் செய்யக்கூடியது அந்த இட்லி பாத்திரம் தான் எடுத்துருக்குறோம். அதில் எல்லா தட்டுலேயும் நம்ம இப்படி ஆயில் தடவிடுங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற நம்ம மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இடியாப்ப அச்சில் நம்ம போடலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு போடுங்க. இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். பாருங்க, நான் உங்களுக்காக ஸ்லோவாக காட்டுறேன். பிழியறதுக்கும் கஷ்டம் இல்லை, நமக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி எல்லா தட்டுலையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம்.
இப்போ எல்லா மாவும் நம்ம பிழிஞ்சு எடுத்ததுக்கு பிறகு இதுக்கு மேலே கொஞ்சமாக துருவின தேங்காயை இந்த மாதிரி எடுத்து தூவிடுங்க. இப்போ இதுக்கு மேலே அடுத்த தட்டு வைக்கும்போது கீழே இருக்கிற 2 இடியாப்பத்துக்கும் நடுவில் மேலே இருக்கிற இடியாப்பம் வர்றது மாதிரி வைங்க. இதுக்கு மேலே நம்ம தேங்காய் இந்த மாதிரி தூவிக்கிடுங்க. அதுமாரி தட்டு மேலே வைக்கும்போது ரொம்ப அழுத்தி வைக்கக்கூடாது, மிதமாக மேலே வைங்க. இப்போ நமக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வைக்கணும். இப்போ மேலே இருக்கிற தட்டையும் நான் அதுக்கு மேலே மிதமாக எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். பொறுமையாக மெதுவாக வைங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே நமக்கு ரெடி ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இப்போ எனக்கு இடியாப்பம் ரெடி ஆகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் ஒரு ஹாட் பாக்ஸில் நான் எடுக்கிறேன் பாருங்கள். நம்ம அப்படி எடுத்து இந்த தட்டு அப்படி தட்டும் போதே கரெக்டாக அதில் விழுந்துடும் பாருங்கள். ஒட்ட ஒன்றும் செய்யாது, சூப்பராக நமக்கு வரும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கோதுமை மாவில் இடியாப்பம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து கோதுமை இடியாப்பத்துக்கு நான் எடுத்துருக்குது தேங்காய் பால் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் என்ன குழம்பு வேணாலும் வச்சுக்கிடலாம். கடலை குழம்பு எதுனாலும், சிக்கன் கறி எதுனாலும் வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.